Daily. Taste the Daily. திமுக ஆட்சியில் முறையான திட்டங்களை எதுவும் கொண்டுவராத போது எதற்காக 4 ஆண்டுகளில் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினீர்கள் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குறதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் தலையிலும் கடன் வந்தாச்சுங்க. நீங்க சவால் நினைச்சுக்காதீங்க. இது இந்த கடனை நீங்க தான் கட்டணும். எப்படி கட்டணும்? வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க அரசாங்கம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இதுக்கு முந்தி 2021 வரைக்கும் 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி 75 ஆண்டுல 5,18,000 கோடி, 4 வருஷத்துல 4,18,000 கோடி எப்படி போய் மக்கள் கட்ட முடியும்? இதெல்லாம் யாரு கட்டுறது? இதுக்கு வட்டி வேற கட்டணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அது மட்டும் கொரோனா காலம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, இன்னைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டம். 2வது கஜா புயல், இந்த டெல்டா மாவட்டத்துக்கு கூட புரட்டி போட்டு போயிட்டு கஜா புயல் சந்திச்சோம். அதே போல கொரோனா, ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. எந்த துறையிலிருந்து வருமானம் இல்ல, பெட்ரோல் டீசல் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, இந்த கலால் இந்த பிராந்தி கடையிலிருந்து வரும் அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே வருமானம் இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணி நிறைய திட்டங்களை பண்ண அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் என்ன நடந்திருக்குது? ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கினீங்க? இன்னொரு 2020-21 அதிமுக ஆட்சியில வந்த வரவை விட 2024-25 திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் இருக்குது. ஒரு பக்கம் கூடுதலா வருவாய், மறுபக்கம் கடன் வாங்குறீங்க. எந்த திட்டமும் இல்ல.